Hi friends, welcome to Relax Recipes. இன்னைக்கு நம்ம ஒரு சிம்பிள் லஞ்ச் மெனு தாங்க பார்க்க போறோம். பருப்பு உருண்டை குழம்பும் முட்டைக்கோஸ் தோரனும் எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். பருப்பு உருண்டை குழம்பு செய்யறதுக்காக நான் இன்னைக்கு பருப்பை ஊற வச்சிருக்கேன். 1 கப் கடலை பருப்புக்கு 1/2 கப் தோரம் பருப்பு சேர்த்து நல்லா கழுவிட்டு ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுக்கலாம். பருப்பில் கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் வடித்து எடுத்துக்கிடணுங்க. தண்ணி சேர்க்காம மிக்சியில் கட்டியாக அரைச்சி எடுத்துக்கலாம். முட்டைக்கோஸ் தோரனுக்காக முட்டைக்கோஸை கட் பண்ணி வச்சுருக்கேன். தேங்காய் துருவல் எடுத்து வச்சுருக்கேன். ஆல்ரெடி நம்ம வீக்லி மீல் பிளான் ரெசிப்பியில் பார்த்துருப்பீங்க. மீல் பிளான் வீடியோவில் முட்டைக்கோஸ் தேங்காய் துருவல் இதெல்லாம் எப்படி நம்ம கட் பண்ணி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுன்னு நான் ஆல்ரெடி ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தது தாங்க எடுத்து யூஸ் பண்ணுறேன். ஒரு 4 ஸ்பூன் தேங்காய் துருவல் எடுத்துக்கலாம். அதோட ஒரு பச்சை மிளகாய், உங்களுக்கு காரம் தோரனுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அந்தளவு போட்டுக்கலாம். ஒரு பச்சை மிளகாய், ஒரு 1/2 டீஸ்பூன் ஜீரகம். உங்களுக்கு பூண்டு வாசம் பிடிக்குன்னா ஒரு 2 பல் பூண்டு கூட சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி பூண்டு சேர்த்துக்கல. இந்த தேங்காய் துருவலோட ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூளும் சேர்த்து நம்ம மிக்சியில் ஒரு அடி அடித்து வச்சுக்கலாங்க. ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது. கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு கடுகு உளுந்தம் பருப்பு கருவேப்பிலை போட்டு தாளிச்சிடலாம். தோரனுக்கு நிறைய எண்ணெய் தேவையில்லைங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டால் போதும். காரத்துக்கு நம்ம பச்சை மிளகாய் சேர்த்துருக்கிறதுனால இங்கே வந்து காஞ்ச மிளகாய் சேர்க்க வேண்டாம். தேவையான அளவுக்கு முட்டைக்கோஸ் நாங்கள் ரொம்ப மெல்லிஸாக தான் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதனால் 2 நிமிஷத்தில் உங்களுக்கு தோரன் ரெடி ஆகிடும். இந்த லேசாக எண்ணெயில் வதக்கி விட்டுட்டு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். பாருங்கள், தேங்காய் இந்த மாதிரி தான் அரைச்சி வச்சுருக்கணும். குறைன்னு தான் இருக்கணுங்க, நைஸாக அரைக்கக்கூடாது. இப்போ தோரனுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு தண்ணி தெளித்தா போதுங்க. இது மெல்லிசாக கட் பண்ணி வச்சுருக்கிறதுனால ஒரு கைப்பிடி போதும். கொஞ்சம் பெருசாக கட் பண்ணியிருந்தீங்கன்னா கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி தண்ணி தெளிச்சுட்டு நம்ம மூடி வச்சிடலாம். ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சுருந்தா போதும். நமக்கு முட்டைக்கோஸ் நல்லா வெந்துடும். இப்போ ஒரு 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம மிக்சியில் அடித்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த தேங்காய் துருவலை சேர்த்துலாம். இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து நான் அடித்து வச்சுருக்கேன். நீங்கள் முட்டைக்கோஸ் வேகையில் கூட மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி சேர்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும் வாசம். இதை நல்லா இந்த தேங்காவோட பச்சை வாடை போய் நல்ல வாசம் வந்து கலர் சேஞ்ச் ஆகும். அந்த அளவுக்கு லேசாக வதக்கிக்கோங்க. இப்போ நமக்கு முட்டைக்கோஸ் தோரன் ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம எடுத்து வச்சிடலாம். பருப்பு உருண்டை குழம்புக்கு கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். அதில் கடுகு உளுந்தம் பருப்பு வெந்தயம் ஜீரகம் போட்டு தாளிச்சிக்கலாம். நம்ம உருண்டை குழம்பு இன்னொரு மெத்தடில் ஆல்ரெடி நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதோட லிங்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கருவேப்பிலை வதங்கினாக்கில் நம்ம வெட்டி வச்சுருக்க வெங்காயம், நான் இதுக்கு ஒரு 3 வெங்காயமும் 4 தக்காளியும் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா நான் 1 கப் பருப்பு எடுத்துருக்கிறதுனால கொஞ்சம் ஜாஸ்தியாக வெங்காயம் தக்காளி எடுத்துருக்கேன். நீங்கள் பருப்போட அளவை பொறுத்து வெங்காயம் தக்காளி கம்மி பண்ணிக்கலாம். வெங்காயம் வதங்கினாக்கில் நம்ம தக்காளி சேர்க்கலாம். இப்போ நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளிக்கு தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக மல்லி இலை சேர்த்து வதக்கிடலாம். தக்காளி நல்ல மசிகிற அளவுக்கு வதக்கணும். ஒரு 1/4 கப் தண்ணி சேர்த்துக்கிட்டால் சீக்கிரமாக தக்காளி மசிஞ்சிடும். ஒரு எலுமிச்சம்பழம் அளவு புளியும் எடுத்து ஊற வச்சுக்கோங்க. இப்போ தக்காளி நல்லா மசிஞ்சிட்டு இப்போ நம்ம மசாலாலாம் சேர்த்துடலாம். 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்க போகிறேன். இது காஷ்மீரி மிளகாய்த்தூள் தான், காரம் இருக்காது, அதனால் 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அதோட 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள். இதை லேசாக எண்ணெயில் வதக்கிட்டு
நம்ம கட்டியாக கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த புளியை இதோட சேர்த்துடலாம். இப்போ தண்ணி சேர்த்து உப்பு சேர்த்து நம்ம கொதிக்க வச்சிடலாம். இந்த பருப்பு உருண்டை குழம்புக்காக 1 கப் தேங்காய் துருவலை நம்ம மிக்சியில் நைஸாக அரைச்சி எடுத்துக்கணுங்க. இது கொதிக்கட்டும், அதுக்குள்ளே நம்ம தேங்காய் துருவலும் பருப்பு உருண்டைக்கு பருப்பும் ரெடி பண்ணிடலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் விழுதை சேர்த்துடலாம். உருண்டை குழம்புக்கு உருண்டையெல்லாம் முங்கி வேகிற அளவுக்கு நமக்கு தண்ணி தேவைப்படும், குழம்பு தேவைப்படும். அதனால் தண்ணி கொஞ்சம் அதிக அளவுலேயே சேர்த்துக்கோங்க. இப்போ குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துடலாம். காரம் செக் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் காரம் தேவைப்பட்டதுன்னா நம்ம மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். இதை மூடி போட்டு கொதிக்க விட்டுறலாம். அதுக்குள்ளே நம்ம உருண்டைகளை தயார் பண்ணி எடுத்துடலாங்க. பாருங்கள், கொஞ்சம் கூட தண்ணி விடாமல் கட்டியாக அரைச்சி எடுத்துருக்கு. தண்ணி விட்டு அரைச்சிங்கன்னா உருண்டைகள் குழம்புல போடையில் உடஞ்சிடும். இதுக்கு தேவையான கருவேப்பிலை, பச்சை மிளகாய், வெங்காயம் எல்லாம் சேர்த்துக்கலாம். அதோட தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம உருண்டைகள் பிடிச்சிடலாம். உருண்டை குழம்புக்கு உருண்டை பிடிக்கையில் கொஞ்சம் சின்ன சின்னதாகவே பிடிச்சிக்கோங்க. ஏன்னா குழம்புல போட்டு வெந்த பிறகு கொஞ்சம் பெரிய சைஸ் ஆகிடும். இப்போ பாருங்கள், குழம்பு நல்லா கொதிச்சிடுச்சு. இந்த மாதிரி கொதிக்கிற ஸ்டேஜில் தான் நம்ம உருண்டைகளை சேர்க்கணும். நீங்கள் ஃப்ளேமை கம்மி பண்ணிவிட்டு உருண்டையை சேர்த்திங்க, குழம்பு இந்தளவு கொதிக்கலை அப்படின்னா உருண்டைகள் உடஞ்சிடும். நல்லா கொதிக்கிற ஸ்டேஜில் தான் நம்ம உருண்டைகளை சேர்க்கணும். உருண்டை குழம்புக்கு தண்ணி விடாமல் பருப்பு அரைக்கணும். அதே சமயம் குழம்பு நல்லா கொதிக்கையில் தான் நம்ம உருண்டைகளை சேர்க்கணும். உருண்டைகளை சேர்த்த பிறகு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 8லேருந்து 10 நிமிஷம் மூடி போட்டு வேக விட்டுருங்க. ஒரு 10 நிமிஷம் ஆயிருக்கு. பாருங்கள், உருண்டைகள் பதமாக வெந்துட்டு, உருண்டைகள் நல்லா வெந்துடுச்சு அப்படின்னா நல்லா விரிஞ்சு மேலே எழும்பி வந்துடும். நடுவில் கூட நீங்கள் கொஞ்சம் திறந்து பார்த்து கிளறி விட்டுக்கலாம். இப்போ நமக்கு உருண்டை குழம்பு தயாராகிடுச்சு. கொஞ்சமாக மல்லி இலை தூவி நம்ம இறக்கி வச்சிடலாம். நீங்களும் இந்த ரெசிபிஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற புது புது வீடியோக்களோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு இமீடியட்டாக கிடைக்கும். தேங்க்யூ.